அறிவுக்காற்று நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இந்த எபிசோட்ல யோகிக் ஐ எக்ஸசைஸ், கண்ணுக்கான எக்ஸசைசஸ் தான் பார்க்க போறோம். ஜென்ரலா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் காமனா பாக்குற ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்பெக்ஸ் போட்டுக்கிறது, கண்ணுக்கான பார்வை மங்களா தெரியுது. இன்னும் ஏஜ் ஆக ஆக அவங்களுக்கு கேட்ராக்ட், கிளௌகமா, அதே மாதிரி கண்ணுல அந்த ட்ரைனஸ், இச்சிங், பர்னிங் சென்சேஷன்ஸ், இது மாதிரி நிறைய சிம்டம்ஸ் இப்போ டே டு டே லைஃப்ல பாத்துட்டு இருக்கோம். மெயின்லி பிகாஸ் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னாலதான். சரியான தூக்கம் இல்ல, ஓவர் எக்ஸ்போஷர் டு மொபைல் போன்ஸ், டிவி, லேப்டாப்ஸ் அப்படின்றது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய யோகால சொல்லி தரக்கூடிய இந்த கண் பயிற்சி தான். இப்ப இந்த கண் பயிற்சி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஐ எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாமிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு கையும் நல்லா ரப் பண்ணிட்டு, ரெண்டு கைக்கு இடையில நமக்கு ஒரு சூடு ஒன்று கிரியேட் ஆகும். அந்த ஹீட்டை நம்மளுடைய ஐ லிட்ஸ்ல நீங்க வைக்க போறீங்க. நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா பாமிங் பண்ணிட்டு இந்த 4 ஃபிங்கர்ஸ் இப்படி வச்சுப்பாங்க. அதை விட ரொம்ப நல்ல பெனிஃபிஷியல் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளங்கையை நம்மளுடைய ஐ லிட்ஸ் மேல வைக்கிறது தான் கரெக்டான பாமிங். நல்ல கையை ரப் பண்ணிட்டு நல்ல ஒரு வார்ம்த் ரெடி பண்ணிக்கோங்க. கைக்குள்ள நல்லா ரெடி ஆனதுக்கு அப்புறமா உங்களுடைய உள்ளங்கையை ஐ லிட்ஸ்ல வச்சுட்டு ஜென்ரலா கண்ணை சிமிட்டி ஐஸ் ஓபன் பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட் நம்ம ஐ எக்ஸசைசஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி. பாமிங் முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளிங்கிங். நிறைய பேரு கண் சிமிட்டுறதையே நம்ம மறந்துடுறோம். பிகாஸ் இப்போ நிறைய போன்ஸ், அதே மாதிரி லேப்டாப்ஸ், டிவி, இதுல நம்ம ரொம்ப ஃபோக்கஸ்டா பார்க்கும்போது பிளிங்கிங்ன்ற ஒரு விஷயத்த நம்ம மறந்துடுறோம். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க கண்களை பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ, நம்ம கண்ணை சுத்தி இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் நமக்கு நல்லா இம்ப்ரூவைஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம அந்த ஐ ஸ்ட்ரெயினை நம்மளால ப்ரிவென்ட் பண்ண முடியும். கண்களை நல்லா ஒரு 50 to 100 டைம்ஸ் நம்ம அட் அ ஸ்ட்ரெச் நம்ம பிளிங்க் பண்ண போறோம். ஸ்லோவா ஸ்டார்ட் பிளிங்கிங் யோர் ஐலிட்ஸ். இது மாதிரி நம்ம 1 மினிட்டுக்கும் பிளிங்க் பண்ணலாம். இல்ல நீங்க கவுண்ட் வச்சுட்டு ஒரு 50 to 100 கவுண்ட்ஸும் நீங்க பிளிங்க் பண்ணலாம். தேர்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப் அண்ட் டவுன். ஜஸ்ட் ஐ பால்ஸை மட்டும் மேல கீழே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஐ மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஃபேஸையும் ஹெட்டையும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ஐஸ் மட்டும் ஸ்லோவா மேல உங்களுடைய சீலிங் பார்க்கணும். அதே மாதிரி ஸ்லோவா அப்படியே கீழே உங்களுடைய ஃப்ளோர் பார்க்கணும். இது மாதிரி நம்ம ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ண போறோம். ரெடி? அப் அண்ட் டவுன் உங்களுக்கு ஒரு ரவுண்ட், இது மாதிரி நம்ம 10 ரவுண்ட்ஸ் பண்ண போறோம். Ready? Slowly up, down, 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 up, down. இப்போ ஐஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அகெயின் வில் ரிப்பீட் த பாமிங். நல்ல கைகளை ரப் பண்ணிட்டு உங்களுடைய உள்ளங்கையை உங்களுடைய ஐ பால்ஸ்ல வச்சுட்டு கண்ணை பிளிங்க் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைட் வே வியூவிங். இதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும், அதாவது ரைட் சைட்ல ஒரு ஆப்ஜெக்ட் பார்த்துக்கோங்க, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல ஒரு ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய கைகளை இப்படி ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு ஸ்லோவா நம்ம இப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். பட் நிறைய பேர் வயசானவங்க பண்ணும்போது கைகளை வச்சு பண்ணீங்க அப்படின்னா கை பெயின்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃபோக்கஸ் மிஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால கண்டிப்பா நமக்கு ரைட் சைட்ல எதனா ஒரு பொருள் இருக்கும், லெஃப்ட் சைட்ல ஒரு பொருள் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சைட் வே வியூவிங்ல ரைட் சைட் பார்த்துட்டு ஐப்ரோ சென்டரை கேஸ் பண்ண போறீங்க. மறுபடியும் லெஃப்ட் சைட் பார்த்துட்டு ஐப்ரோ சென்டரை பார்க்க போறீங்க. இதுதான். ரைட் டு சென்டர், மறுபடியும் சென்டர் டு லெஃப்ட், லெஃப்ட் டு சென்டர். இது ஒரு ரவுண்ட். இது மாதிரி நம்ம ஒரு 3 ரவுண்ட்ஸ் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணலாம். ரெடி? ஃபேஸ் அண்ட் ஹெட் ஸ்ட்ரெயிட்டா வச்சுட்டு கம்ப்ளீட்லி ரைட் எக்ஸ்ட்ரீம், ஐப்ரோ சென்டர், லெஃப்ட், ஐப்ரோ சென்டர், ரைட், ஐப்ரோ சென்டர், லெஃப்ட், eyebrow center, right, eyebrow center, left, eyebrow center, relax. இதுதான் நமக்கான side way viewing. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் சைட் வே வியூவிங். இப்போ நமக்கு நேரா உங்களுக்கு ஒரு மிரர் இருக்கலாம், இல்ல நேரா எதனா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கலாம். என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ரைட் டு ஃப்ரண்ட், அதே மாதிரி ஃப்ரண்ட் டு லெஃப்ட். இதே மாதிரி தான் இப்போ எப்படி நம்ம சைட் வே வியூவிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் அண்ட் சைட் வே பார்க்க போறோம். என்ன பண்ண போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா right, center, left, center, right, center, left, center, right,
center, left, center, right, center, left, center. Just eyes close பண்ணி and we'll repeat again same palming. Relax. Okay, next exercise என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐ ரொட்டேஷன். ஸோ ஜென்ரலாக புதுசாக ஐ எக்ஸசைஸ் பண்ணுறவங்களால கம்ப்ளீட்டாக ஐ ரொட்டேஷன் பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணி அந்த சர்க்கிளை பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிள். அப், ரைட், டவுன், சென்டர், இந்த மாதிரி கிளாக் வைஸில் ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். தென் அப்படியே உல்டாவாக ஆன்டி கிளாக் வைஸில் பண்ண போகிறோம். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் ஐ ரொட்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப், ரைட், டவுன், லெஃப்ட், அப், right, down, left, up, right, down, left, anti-clockwise. So up, left, down, right, up, left, down, right, up, left, down, right. So just close your eyes, do palming and gently open your eyes. ஸோ ஐ ரொட்டேஷன் வந்து நீங்கள் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும்போது நம்மளோட ஐ மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அட் த சேம் டைம் நமக்கு ஐ இச்சிங்காக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஐயில் வந்து எதனா வந்து ஒரு பேர்னிங் சென்சேஷனாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம ஐ எக்ஸசைஸ் பார்த்தோம். 2 இம்பார்ட்டண்ட்டான முத்ராஸ் இருக்குது நம்மளுடைய ஐ ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் முத்ரா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பவி முத்ரா அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இட்ஸ் நத்திங் பட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான முத்ரா, ஐப்ரோ கேசிங். ஸோ நீங்கள் நல்லா ரிலாக்ஸ்டாக சின் முத்ராவில் உட்காந்துட்டு உங்களுடைய ஐ பால்ஸை வந்து சென்டர் ஆஃப் தி ஐப்ரோஸில் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தட் இஸ் கால் ஷாம்பவி முத்ரா. இனிஷியலாக பண்ணும்போது கொஞ்சம் ஐ ஸ்ட்ரெயின் இருக்கலாம், மைல்டு ஹெட்ஏக்ஸ் வரும். பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ ஸ்லோவாக உங்களுடைய ஐப்ரோஸையும் மசில்ஸையும் ரிலாக்ஸ் பண்ணிட்டு உங்களுடைய சென்டர் ஆஃப் தி ஐப்ரோஸை வந்து கேஸ் பண்ணணும். தட் இஸ் கால்ட் ஷாம்பவி முத்ரா. Now gently close your eyes and just relax. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நாசிக திருஷ்டி அப்படின்னு சொல்லுவோம். நோஸோடைய டிப்பை வந்து நம்ம கேஸ் பண்றது. சின்ன வயசுலலாம் நம்ம ரொம்ப காமனாக விளையாடுற ஒரு விஷயம், ஒரு இமேஜை வந்து டபுளாக பார்க்கணும் அப்படின்னா மூக்கோட நுனியை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டபுளாக தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஐ மசில்ஸும் ஐயோடைய அந்த ரிஃப்ராக்ஷனும் நமக்கு வந்து அலைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முத்ரா இது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிலாக்ஸ்டாக உட்காந்துட்டு உங்களுடைய நோஸோடைய டிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. அந்த ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் உங்களுடைய நோஸோடைய டிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண முடியுதான்னு பாருங்க. திஸ் இஸ் கால் நாசிக திருஷ்டி. ஜஸ்ட் 1 மினிட்டுக்கு உங்களுடைய நோஸ் டிப்பை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு now gently close your eyes. இந்த மாதிரி பிரத்யேக மருத்துவ தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு பூங்காற்று சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பூங்காற்று, இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.